Hi friends, welcome to Vaalai Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம Vaalai Kitchenல ஒரு cooking recipe தான் வந்து பார்க்க போறோம். Ambur Chicken Briyani தாங்க நான் வந்து பண்ண போறேன். இப்போ Ambur Chicken Briyani பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா தேவையான things எல்லாமே வந்து எடுத்து ingredients எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நான் description boxலயே வந்து கொடுக்கிறேன். நம்ம வந்து cook பண்றப்போ என்னென்ன ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்றத ஒவ்வொண்ணா வந்து சொல்றேன். இன்னைக்கு 1/2 kg வந்து chicken biryani நான் வந்து பண்ண போறேன். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்து ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சிட்டேன் முன்னாடியே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அடிக்கனமான பாத்திரம் வந்து எடுத்து அடுப்புல வந்து வச்சாச்சு. ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி வச்சிட்டேன். அது போலவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆம்பூர் சிக்கன் பிரியாணிக்கு ரைஸ் வந்து வடிச்சுதாங்க பண்ணனும். அதனால இன்னொரு பாத்திரத்துல தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கேன். ஏன்னா தண்ணி வந்து கொதிக்க வச்சிட்டு ஒரு நல்ல வந்து பாயில் ஆனதுக்கு அப்புறம் தண்ணி வந்து நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசி போட்டுட்டு ஒரு 2 minutesலயே நம்ம அந்த அரிசியை வந்து வடிச்சிட போறோம். தண்ணி வந்து வடிச்சிடணும். இப்போ வந்து நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிரலாம். தண்ணி வந்து ஒரு பக்கம் வந்து கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம 1/2 கிலோ வந்து ரைஸ் வந்து எடுத்துறோம். அந்த ரைஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து 1/4 கிலோ வந்து பெரிய வெங்காயத்தை எடுத்து நீல வாக்குல வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன். 1/4 கிலோ பெரிய வெங்காயம் அப்படினா ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம்னு வெச்சுக்கறீங்களா. அந்த அளவுக்கு எடுத்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ இதல வந்து பாத்தீங்க அப்படினா நான் ஒரு 100 ml வந்து ஆயில் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிருக்கேன். நீங்க இப்ப ஆயில் மட்டும் ஆட் பண்றீங்க அப்படினா ஒரு 150 ml வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆம்பூர் சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி முன்னாடியே நம்ம ஆயில் போடாம இப்படி இந்த மெத்தட்ல பண்ணீங்க அப்படினா ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா வந்து ஒரு கிளறு வந்து கொடுத்துறலாம். லைட்டா வந்து கிளறி மட்டும் விட்டுருங்க. இப்போ அதுக்கு அடுத்து வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டை எடுத்து ஒரு 3 வந்து ஒடிச்சு வச்சிருந்தேன். ஒரே பட்டை தான். அந்த பட்டையை வந்து 3 பீஸா வந்து ஒடிச்சு வச்சிருந்தேன். ஒரு பெரிய சைஸ் பட்டையை இப்போ அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 5 கிராம்பு வந்து போட்டுக்கறேங்க. 1/2 கிலோக்கு இதெல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கும் இந்த அளவு. 2 வந்து அன்னாச்சி பூ வந்து போட்டுக்கிறேன். அதுக்கு அப்புறம் 2 பிரியாணி இலை எடுத்து ஒடிச்சு வச்சிருந்தேன். அந்த பிரியாணி இலையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்க வந்து ஃப்ரை பண்ணா வந்து போதும். லைட்டா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 minutes அளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும். ஒரு 75% வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணா போதும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அரிசி வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு. ஒரு 1/2 hour நான் வந்து சீரக சம்பா வந்து ஊற வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. இந்த இத வந்து நான் இப்ப வந்து தண்ணி வடிச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். தண்ணியை வந்து வடிச்சிடலாம். ஆம்பூர் சிக்கன் பிரியாணி வந்து பொதுவாவே வந்து சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதனால நீங்க இந்த ரைஸ்லயே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நமக்கு வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75% வந்து நல்லா வந்து வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு லைட் பொன்னிறமா வந்து வந்தா போதும். ரொம்ப வந்து வதங்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. அடுத்து இதில் வந்து நம்ம வந்து பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆம்பூர் சிக்கன் பிரியாணிக்கு பூண்டு தனியாக இஞ்சி தனியாக தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பூண்டு போட்டுட்டு ஒரு 2 minutes அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கிறேங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாம். பூண்டு வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு தனியாக வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து லைட்டாக வந்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாயை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ரெட் சில்லி பேஸ்ட் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 மிளகாய் எடுத்து லைட்டாக கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து அரைச்சிக்கிறங்க. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காரம் வந்து சேர்த்துக்கலாம். நான் இதில் இருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு 1 ஸ்பூன் வந்து போதும் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு வந்து ஆட் பண்ணிக்கிறங்க. இப்போ ரெட் சில்லி பேஸ்ட்டு போட்டுட்டும் நாம் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து அதையும் வதங்க விடணும். அதோட பச்சை வாசனமும் நல்லா வந்து போகிற அளவுக்கு நம்ம வந்து வதங்க விட்டுறலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டு வந்து போட்டாச்சு. இந்த உப்பு காரம் அது மட்டும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்துக்கிறங்க. ஏன்னா வேறு எந்த வரமிளகாய் தூள் வேறு எதுவுமே நம்ம தனி மிளகாய் தூள் வந்து சேர்க்க போகிறதில்ல. இது மட்டும்தான் நம்ம காரத்துக்காக சேர்க்குறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதங்க போகிறோம். தக்காளி வந்து நல்லா மசீர அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து வதங்கிடணும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி தழை எடுத்து நல்லா வந்து கழுவிட்டு அதை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு கிளறு விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் கழுவிட்டு. அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து கிளறி விட்டுருங்க. உடனே வந்து நம்ம வந்து சிக்கனையும் வந்து ஆட் பண்ணிடலாம். 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு அந்த 1/2 kg சிக்கனை வந்து நல்லா வந்து மஞ்சள் தூள் போட்டு
கழுவிட்டு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. எனக்கு லெக் பீஸ் மாதிரி வந்து கிடைக்கல, நீங்கள் லெக் பீஸ் மாதிரி போட்டு செஞ்சாலும் அதுவும் இன்னுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு செய்யலாம். சிக்கன் வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கிளறி விடணும். ஏன்னா சிக்கன் வந்து நல்லா வந்து இது கூட வந்து சாரணும், நல்லா வந்து வதங்கணும், இந்த சாரெல்லாம் சிக்கனுக்குள்ளே இறங்கணும். அதனால் சிக்கன் வந்து போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கிளறி விடலாம். இது வந்து கிளறி விடுறப்போ நல்லா கை எடுக்காமல் ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் போயிட்டு வந்து நல்லா வந்து சாரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் ஒரு அரை லெமன் எடுத்து சாறு வந்து எடுத்து வச்சுருந்தேன், அந்த அரை லெமன் சாறு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் வந்து ஆட் பண்ண உடனேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml அளவுக்கு கெட்டி தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து லைட்டாக வந்து கிளறி விட்டுலாம். கொஞ்சமாக வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ml அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன், வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாகவே வந்து பிரியாணி வந்து பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து பண்ணுவோம். 450 ml 500 ml பண்ணணும். ஆனால் வந்து இது ஆம்பூர் பிரியாணி அப்படின்றதுனால இங்கே வந்து நம்ம ரைஸ் வந்து ஆல்ரெடி வடித்து தான் வந்து சேர்க்க போகிறோம். அதனால் 300 ml வந்து பண்ணிங்கன்னா போதும். அப்போ தான் வந்து கரெக்டாக பிரியாணி வந்து குலையாமல் கரெக்டான பதத்தில் வந்துட்டு வரும். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம், கொதிக்க விட்டுடலாம். சிக்கன் வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து அரிசி வைக்கிறதுக்காக தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தோம். இப்போ வாங்க நம்ம தண்ணி கொதிச்சிருச்சா அப்படின்னு வந்து பார்க்கலாம். தண்ணி வந்து நல்லாவே வந்து மூடி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரிசியை வந்து ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கோம். அதை நல்ல தண்ணி வந்து வடிச்சிட்டு அரிசி வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ண உடனேயே ஒரு 2 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் 3 மினிட்ஸுக்குள்ளே அந்த அரிசி வந்து நம்ம வந்து வடிச்சிடணும். இப்போ அரிசி வந்து ஆட் பண்ணிட்டேன். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு போட்டுட்டு லைட்டாக வந்து கிளறி விடுங்க. ரொம்ப வந்து கிளறிட வேணால், அரிசி உடைஞ்சிடும். அதனால் லைட்டாக மட்டும் நம்ம வந்து கிளறினா போதும். இதை ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு நம்ம வந்து வச்சிடலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கனும் ஓரளவு நல்லா வந்து பாயில் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம அரிசி வந்து வடித்து எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி கூட வடிக்கலாம், தண்ணி வந்து வடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் வந்து சாதம் வடிப்போம் இல்லை, மூடி போட்டுட்டு அந்த மாதிரியும் நீங்கள் வந்து வடித்து எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு இருக்கக்கூடாது, நல்லா வந்து தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துருங்க. இப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு கிளறிட்டு உடனேயே நம்ம அந்த வடித்த சாதத்தை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உடனே இந்த வடித்த சாதத்தை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். சாதம் மட்டும் நீங்கள் வடிக்கிறது மட்டும் அந்த 2 நிமிஷம் to 3 நிமிஷத்துக்குள்ளே வந்து வடிச்சிடுங்க, தண்ணியை வடித்து எடுத்துருங்க. இல்லைன்னா சாதம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியும் இந்த சாதமும் கரெக்டாக வந்துட்டு இருக்குது, எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் அதாவது தம் போகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை வந்து தம் போட்டு வைக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா தம் போகிறதுக்காக முன்னாடியே வந்து தோசைக்கல்லில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீ ஹீட் வந்து பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி அது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அந்த பிரியாணி பாத்திரத்து மேலே வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் மேலே ஒரு மூடி வந்து வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம வந்து நல்லா ஹீட் பண்ண தண்ணி வந்து வைக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வடித்த தண்ணி இருந்தது இல்லையா, சாதம் வடித்த தண்ணி இருந்தது, அந்ததே வந்து நல்ல ஹீட்டாக இருந்தது. அதனால் அந்த தண்ணியவே நான் வந்து தம்முக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம இதே போல் வந்து தம்மில் வந்து வைக்க போகிறோம். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை, கரெக்டான பதத்தில் எனக்கு பிரியாணி வந்து வந்திருந்தது. ரொம்ப சூப்பராகவே வந்து வந்திருந்தது. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பெரிய கரண்டி எடுத்துகிட்டு அந்த கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நம்ம வந்து கிளறி விடணும். டேரெக்டாக வந்து கிளற வேணாம், பின்பக்கமாக அந்த குச்சி பக்கமாக வந்து திருப்பிக்கிறங்க. திருப்பிக்கிட்டு லைட்டாக மட்டும் வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரியாணி, ரொம்ப சுவையான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணிட்டோம். வாங்க இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஆம்பூர் அப்படின்னாவே அங்கே செய்கிற சிக்கன் பிரியாணி ரொம்பவே வந்து ஃபேமஸ். இப்போ ரொம்ப சூப்பராக சுவையாக அந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணியை நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து செஞ்சாச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருந்தது எனக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் இன்றைக்கி சைடிஷ் ரொம்ப சிம்பிளாக ஆனியன் ரைத்தா மட்டும்தான் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்பவே வந்து நல்லா இருந்தது, ரெண்டுக்கும் காம்பினேஷன் வந்து நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இனிய மனம் இனிய சுவைக்கு உங்கள் வாழை கிச்சன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.